வணக்கம் நண்பர்களே. காணுமயிலாடக் கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் கொல்லாச்சிறகை விரித்தாடினாற் போலவே கல்லாதான் கற்ற கவி. இந்த பாடலுக்கு பொருத்தமாகத்தான் இன்றைய இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்றதுதான் இன்றைய செய்தி. இதுக்கு பின்னால் இதுக்கு பொருத்தமான சில விடயங்களை நான் உங்களுக்கு வரிசையாக ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கிறதுக்கு இருக்கிறேன். கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி ஒரு லைக் பண்ணி தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2026 கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய செய்திக்கு முதல் இந்த பாடலுக்குரியவர்களை பற்றின சில தகவல்களை நான் இங்கே திரட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு முதல் நேற்றைய தினம் ஒரு செய்தி பார்க்கக்கூடிய இருந்தது. முக்கியமான ஒரு யூடியூபருடைய செய்தி. அர்ஜுன ராமநாதன் எம்பி அவர் முக்கியமான ஒரு யூடியூபராக மாறியிருக்கிறார். ஒரு நாளைக்கு 7-8 வீடியோ போடுறதுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு தகவல்கள் என்னென்று கிடைக்குதுன்றது எல்லாம் கண்டபாட்டில் கதைச்சு கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன தகவல் உண்டு, என்னை பற்றி சொன்னது உண்டு. எனக்கு அது விளம்பரமாகத்தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இவனை பற்றி ஒருவன் தூத்தி கட்டுறானோ இன்னும் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய இருப்பு அல்ல அவனுடைய எதிர்ப்பு இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தன்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்று தான் அவர்களை பற்றி விமர்சிக்கிறது. அதே போல தான் இன்றைக்கு அர்ஜுன ராமநாதன் ஒரு சில சிங்கள அரசியல்வாதிகளை தவிர, தனக்கு வேண்டிய அரசியல்வாதிகள் தவிர மற்ற அனைத்து பேரையும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அதில் அவர் தன்னை போலே அல்லது தனக்கு சரியாக அமையக்கூடிய ஒரு ஆள் என்று சொன்னால் தேசிய தலைவர் தான் தனக்கு ஒரு பொருத்தமானவர் என்ற மாதிரி தான் அவருடைய கதைகள் போய் கொண்டிருக்குது. அவரை மட்டும்தான் விமர்சிக்கிறது இல்லை, மற்ற அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் கூடாதவர்களும் கெட்டவர்களும் நாதாரிகளும் அது சொல்ல முடியாத வார்த்தை பிரிவுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நீங்கள் எல்லோருக்கும் பார்த்தது தான். அதே போல தான் நேற்றைய தினம் ஒரு செய்தி ஒன்றில் பார்த்தேன். என்னுடைய கூத்தாடிவட்டை என்ற பேரை முதல் எழுத்தை மாற்றி சூவண்ணாவை போட்டு சுவண்ணா போட்டால் என்ன வெட்டி ரெண்டு பேரும் ஒன்று யோசிச்சு பாருங்க. அதை சொல்கிற கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது எனக்கு ஒரு விளம்பரம் ஒன்று நான் எடுத்துக்கொண்டேன். உடனடியாக நான் அந்த வீடியோவை கிளிப்பாக அப்படியே எடுத்து நான் என்னுடைய நண்பர்களுக்கு அனைவருக்கும் அனுப்பிவிட்டேன். இங்கே பாருங்க எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது ஒருவரால் என்று சொல்லி அனுப்பிவிட்டுருக்கிறேன். அந்த துண்டை உங்களுக்கு இணைச்சி விட்றேன். அதை பாருங்க, 1 செகண்ட் 2 செகண்டுக்கு இணைச்சி விட்றேன். அதை இருக்கா நீங்கள் பார்த்து போட்டு இன்றைய செய்தியை தொடரலாம். அண்டை பார்த்தன் வளமையாண்டால் அந்த கூவண்ணாவை வேற எழுத்துக்கு மாத்திடுவேன். இப்படி சூவண்ணாண்டு. ஆனால் நான் அது பேருடைய சொல்றேன். கூத்தாடிவட்டை என்ற ஒரு சேனல். என்ன திட்டிய ஸ்ரீதரனுடைய வாழ் என்ன திட்டியே ஆள் ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டார். இவனுகள் தான் வெளிநாடுகள் இருந்து கொண்டு தமிழருக்கு அரசியல் படிப்பீங்க. யாழ்ப்பாணத்துல இருக்கிறவங்க அரசியல் படிங்களா இவங்கள்ட்ட கேட்டு இந்த சூவண்ணா ஆடி வெட்டையோட கூத்தாடி வெட்டையோட இருந்து அரசியலை படிச்சு கொள்ளும். இவர் உண்டு. ராமநாதனிடம் தொடர்ந்து நீண்ட காலமாக சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் தெரிஞ்சு போச்சு நிலவரங்கள் எப்படி இருக்கிறது, தன்னுடைய பதவி செல்லுபடியற்றதாக போய்விடும் என்றதை அவருக்கு ஆரம்பத்திலிருந்து தெரிஞ்சிருக்கும். தேர்தலில் நின்ற பொழுது அதை நினைக்காமலுக்கு நொமினேஷன் தாக்கல் செய்து வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு சில பேர் சொல்லியிருப்பேனும் இல்லை, அவருக்கு கூட நிறைய மூலிகள் இருக்குது தானே, அறிஞ்சிருப்பார். அறிஞ்ச பிறகும் இந்த ஒரு அரசியல்வாதி ஒருவர் அர்ஜுன ராமநாதனுக்கு எதிராக வழக்கு போட்ட உடனே அவருக்கு விளங்கியிருக்கும். தன்னுடைய நட்பு வட்டாரத்தில் உள்ள சட்டத்தரணிகள் வேறு சட்டத்தரணிகளுடையும் கலந்து ஆலோசிச்சிருப்பினும் இது ஒரு பிரச்சனையான கேஸ் தான், இதில் தப்பிக்கிறது கஷ்டம் என்று சொல்லி ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் ஒருவர் தேர்தலில் போட்டியிட்டு அரசாங்க உத்தியோகத்தை ராஜினாமா செய்யாமலுக்கு தேர்தலில் போட்டியிட்டு பதவி வகிக்க முடியாது, எம்பியாகவோ அல்லது உள்ளூராட்சியிலேயோ பதவி வகிக்க முடியாதுன்றது இலங்கை அரசியல் அமைப்பினுடைய சட்டமாக இருக்கிறபடியால் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி எப்படியும் அடிபட்டு போகும்னு தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம், இதுக்கு வேறு மருந்து இல்லை, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று சொல்லி போட்டு தான் இதுவரைக்கும் இருந்தவர். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரப்போகிற தவணையோட தீர்ப்பு வந்துவிடும். தீர்ப்பு வந்தால் இவர் வெளியில் போகணும் என்று படிவாக உணர்ந்துட்டார். இப்போ சொல்கிறேன் என்ன வைக்கின்றதுன்னா, தான் அதில் தொடர்ந்து இருக்கணும் என்றாலுமே இல்லை இன்னொரு 3 மாதம் இருக்கணும் என்றாலுமே இல்லை தொடர்ந்து காலத்தை கழிக்கிற மாதிரி ஏதாவது அப்பீல் போட்டு அப்படி செய்கிறதா இருந்தாலும் தனக்கு நிறைய பணம் தேவை என்று சொல்லி இன்றைக்கு ஜாசகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். எக்கச்சக்கமான ஆக்கள்கிட்ட ஜாசகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். முந்தியண்டா கேட்டொன்ன கொடுக்குறவங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்கலையே இப்போ சொல்கிறார் 2 லட்சம் யாரோ ஒரு அப்பாவிகள் கொடுத்துட்டுகள் தெரியாத நான் கொடுத்துருக்கவங்களோடக்கு 2 லட்சம் இன்னும் கிடைச்சிட்டுது. இன்னும் மிச்சம் 13 லட்சத்துக்காக ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும். அந்த செய்தியோடு இப்போ என்ன பிரச்சனை என்றால் இன்றைக்கு காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி என்றதுக்கு அடுத்தவர்கள் என்னென்னா
எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, மற்றது நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக அல்ல அந்த குடும்பத்துக்கு எதிராக நிறைய வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது, நிறைய விசாரணைகள் வந்து கொண்டிருக்குது. சமீபத்தில் தான் மஹிந்த ராஜபக்ச 100 கோடி ரூபாய் ஒரு சீன நிறுவனத்திடமிருந்து கையூட்டு பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஒரு வழக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குற்றப்புலனாய்வு துறையில் போய் முறைப்பாடு கொடுத்துருக்கிறார். இப்படி நிறைய இருக்குது. நாமல் ராஜபக்சவுக்கும் ஏதாவது ஒரு நெருக்கடி வருமென்றதை அறிஞ்சு கொண்டு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார், தன்னை கைது செய்கிறதெல்லாம் அவ்வளோ இலகுவான காரியம் இல்லை என்று சொல்லி. சட்டத்துக்குள்ளே யாருக்கு இலகு இல்லை. அது யாராக இருந்தாலும் சட்டத்தில் இருக்கிறவர் சட்டத்தின்படி ஒரு குற்றவாளியாக இருந்தால் அவர் தண்டனைக்கு உரியவராக தான் போவார். இங்கே அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஜனாதிபதிக்கு கொஞ்சம் விதிவிலக்கு இருக்கிறதாக அறியக்கூடிய இருக்கிறது, மற்றொருத்தருக்கும் அப்படி இல்லை. மற்ற எம்பியாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எம்பியாக இருந்தால் பாராளுமன்றத்தில் அறிவித்து சபாநாயகருடைய ஒப்புதலை பெற்று அவரை கொண்டு கைது செய்யலாம், கொண்டு விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்றது தான் சட்டம். அதுண்டு. மற்றது அதே போல் சஜித் பிரேமதாசா இன்றைக்கு பெரிய மூலம் வழியில் வர்ற மாதிரி சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார். என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த நீதிபதிகளுடைய ஓய்வு காலத்தை இன்னும் நீட்டிக்கிறதுக்காக இலங்கை அரசாங்கம் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்து மந்திரி சபையினுடைய ஒப்புதலோடு அதை நிறைவேற்றுறதுக்கான அடுத்த வேலையை செய்து கொண்டிருக்குது. அது செல்லுபடியாக அப்படி செய்ய முடியாது என்று சொல்லி இவர் வாதாடி கொண்டிருக்கணும். நாட்டில் ஒரு காலத்திலே 55 வயது தான் ஓய்வு காலமாக கணிக்கப்பட்டிருந்தது. அன்றைக்கு அவர்கள் வேலையை விட்டு விலகி பென்ஷனுக்கு போகணுமென்ற மாதிரியான சட்டம் ஒன்று இருந்தது. 55 வயது. இது படிப்படியாக உயர்த்தப்பட்டு இன்றைக்கு வேறு மாதிரியான ஒரு நிலவரத்தை கொண்டு வந்திருக்கணும். இந்த நீதிபதிகள் 60லிருந்து 62 வயது என்று சொல்லியும், 63 வயதுக்காரரை 63லிருந்து 65 வயதாகவும், 65காரரை 65லிருந்து 67 வயதாகவும் பதவி உயர்வு வழங்குறதாக அரசாங்கம் தீர்மானிச்சிருக்குது. 3/2 பெரும்பான்மை இருக்கிறபடியால் அவர்கள் அதை மந்திரி சபையில் கொடுத்து அது விவாதித்து அது சட்டமூலமாக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு கொண்டு வச்சிருக்கணும், விவாதிக்கிறதுக்கு விட்டிருப்பினோம். அது சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு விட்டதுன்றது தான் கருத்து. அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார் சஜித் பிரேமதாசா. இது உள்ளுக்கு வேறு ஏதோ ஒரு சதி திட்டத்தோட இந்த பதவி உயர்வுகள் கொடுக்கப்படுகிறது, அதெல்லாம் முடியாது இப்படி என்று சொல்லி. சர்வதேசத்திலேயே இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு உலக நாடுகள் கூடுதலான உலக நாடுகளில் இங்கே சுவிட்சர்லாந்திலெல்லாம் 65 வயது தான் ஒரு மனிதனுடைய ஓய்வு காலம் என்று சொல்லி வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முதல் இங்கேயும் 50-55 வயதுகளில் இருந்து கூடி வந்து இன்றைக்கு 65 வயது தான் ஒருவருடைய ஓய்வூதியத்துக்கு போகக்கூடிய காலம் என்று சொல்லி இந்த நாடும் அறிவிச்சு இருக்குது. இன்னும் ஒரு 2 வருடங்கள் 1 வருடங்கள் சில போல நீடிக்கணுமோ தெரியல. ஆக முதுமை அடைஞ்சு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் ஒழிய இன்னும் 2 வருடங்கள் பதவி வகிக்கலாம் என்று கூடி சட்டம் பெறுறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இலங்கையில் அவை சொல்லினும் என்ன மாதிரி என்று சொன்னால் நிறைய வழக்குகள் இருக்கான். அந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு நீதிபதிகள் பற்றாக்குறையாக இருக்கணும் என்று சொல்லியும், இளம் நீதிபதிகளுக்கு மூத்த நீதிபதிகளுடைய இடத்தை கைப்பற்ற முடியாமலுக்கு போகும், வயோதிபர்களாகவே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லியும் சில நியாயத்தை சொல்லப்படும். ஒரு பதவி என்று எடுத்துக்கொண்டால் உயர் பதவியாக இருக்கிறவர்கள் ஒரு 100-200 பேர் இருப்பினும் ஒரு துறையில் ஒரு அரசாங்க அதிபர் என்று சொன்னால் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அரசாங்க அதிபர் இருக்கிற மாதிரி, அதுக்கு கீழே அரசாங்க அதிபராக வரக்கூடிய தகுதியோடு 5000 பேர் இருப்பினும் 25 மாவட்டங்களுக்கும் 25 அரசாங்க அதிபர் மட்டும்தான் இருக்கலாம். அந்த 25 அரசாங்க அதிபருக்கும் 2 வருடங்கள் வயது எல்லையை கூட்டி கொடுக்கதாக இருந்தால் இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவர் அரசாங்க அதிபராக வர்றதுக்கு இன்னும் 2 வருடங்கள் செல்லும், பொறுத்திருக்க வேண்டி வரும் என்று சொல்லி ஒரு ஆதங்கம் இருக்கும். அதே போல் இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், மற்றது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் ஒரு அனுபவம் வாய்ந்தவர்களாகவும் கூடின வயதுள்ளவர்களாகவும் இருப்பினும் அந்த இடங்களை பிடிக்கிறதா இருந்தால் கீழ்மட்டத்தில் இருக்கிற அவசரப்பட்டு கொண்டு இருப்பினும் அவர் ஒருத்தர் பென்ஷன் எடுத்து போயிட்டாருண்டா அந்த இடத்துக்கு தாங்கள் வந்து விடலாம்னு சொல்லி ஆதங்கப்படுறதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் சரி இருக்குது. இவர்களை வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு 2 வருடம் கொடுத்து முக்கியமான வழக்குகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நிறைய வழக்குகள் இருக்குன்னு சொல்லியும் அந்த வழக்குகள் அவ்வளவு முடிக்கணும் என்றதுக்காக சில வேளைகளில் இந்த அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளை வச்சுக்கொண்டு இந்த வழக்குகளை முடிக்கலாம் என்று சொல்லி அரசாங்கம் யோசிச்சிருக்கக்கூடும். ஒரு புதிய ஒரு நீதிபதியை கொண்டு வந்தால் அவர் 3 தவணை கொடுத்து ஒரு வழக்கை விசாரித்து முடிப்பாராக இருந்தால், இந்த பழைய நீதிபதிகளாக இருந்தால் ஒரு முறையோட அல்லது 2 முறையோட அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து தீர்ப்பு வழங்கி விடுவார்கள். அப்போ விரைவில் வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்குறதுக்காக வசதியாக இருக்கும்னு சொல்லி இந்த மூத்த நீதிபதிகளுக்கு 2 ஆண்டு காலம் கூடின காலம் பதவி வகிக்கிறதுக்கான ஒரு வேலையை இந்த அரசாங்கம் செய்திருக்கக்கூடும்.
இன்றைக்கு சஜித் பிரேமதாசா அதுக்கு வாதாடி கொண்டிருக்கிறார். அதோடு சேர்ந்து இன்றைக்கு நாமல் ராஜபக்ச மற்றது அர்ஜுனா ராமநாதன் எம்பி எத்தனையோ விதமான சட்டமூலங்களையும் நுணுக்கங்களையும் நிறைய காரண காரியங்களையும் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறார். இந்த நீதிபதிகளுடைய பதவிக்கான ஆயுட்காலத்தை கூட்டுவதாக இருந்தால் அதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. இங்கே ரிஃபரண்டம் ஒன்று நடத்த போகணும், அல்லது வேறு விதமான மெக்கானிசம் எல்லாத்தையும் பாவித்து தான் செய்யலாம். சும்மா எழுந்தமானத்தில் இந்த அரசாங்கம் இப்படி செய்கிற எல்லாம் திட்டமிட்ட சதி, ஏதோ ஒரு உட்காரணத்தை வச்சுக்கொண்டு அன்னொரு அரசாங்கம் இப்படி செய்து கொண்டிருக்குது. தன்னை கூட ஆயுட்காலத்துக்கு வெளியில் வர முடியாமலுக்கு சிறைக்குள்ளே போடுறதுக்கான ஒரு திட்டத்தை வச்சு கொண்டிருக்குது என்று சொல்லி ஒரு கழிவிறக்கத்தை தேடி இந்த பாராளுமன்ற பதவி போனாலும் அடுத்ததாக வரக்கூடிய மாகாண சபை தேர்தலில் தான் போட்டியிடலாமோ அல்ல போட்டியிட்டு வெல்ல மாட்டார்னு தெரியும், போட்டியிடுற மாதிரி அந்த ஒரு சூழலை உருவாக்கிவிட்டால் மக்கள்கிட்ட காசு வாங்கலாம். வெளிநாடுகளில் இருக்கிறவர்களிடம் பணம் வாங்கி நான் தேர்தலுக்கு நிற்கிறது, எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது என்று சொல்லி கோடியான பணங்கள் தேவைப்படும் என்று சொல்லி பணம் வேண்டலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார். தன்னை கொண்டு போய் அரசாங்கம் கொண்டு போய் தன்னை சிறையில் போடுறதுக்கு, வெளியில் வர முடியாமலுக்கு சிறையில் போடுறதுக்கு இருக்கான். இவரை கொண்ட போட்டு என்ன செய்கிறது? இவரை கொண்ட போட்டால் நல்லது தான். உள்ளுக்கு இருந்தால் வாயை மூடிக்கொண்டு பிரிப்பார். சும்மா ஒரு நாளும் ஒரு 25 வீடியோ, 8 வீடியோ, 10 வீடியோ, ஒரு வீடியோலேருந்து வந்து 1 மணித்தியாலம், 3/4 மணித்தியாலம், அரை மணித்தியாலம், இப்படி இது தலை வடிக்குது. சிலவளை ஏன் பார்க்காம கழிச்சு போட்டு போகலாம். இவர் என்ன செய்கிறார், என்ன சொல்லுறாருன்ட்டு பார்க்க வேண்டி இருக்குது. நாங்கள் ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு மீடியா போல ஒரு துறையில், ஒரு செய்தி துறையில் இருக்கிறபடியால் இவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்க வேண்டி இருக்குது. இது எனக்கு விரும்பின செய்தியாக இருக்கட்டும், விருப்பம் இல்லாமல் செய்தியாக இருக்கட்டும், எல்லா செய்தியையும் ஒருக்கா பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அமெரிக்கா ஈரான் சண்டையை பற்றின செய்திகள், என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது, உக்ரைன் ரஷ்யா போர், இதுகளை பற்றி அறிய வேண்டியிருக்குது. அறிஞ்சால்தான் ஒரு செய்தி சொல்லிக்க இன்னும் ஒரு காரியங்களாக ஒரு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்து சொல்லணுமாக இருந்தால் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று இருக்குது. ஆனபடியால் அர்ஜுனா ராமநாதனுடைய அலப்பறைகளையும் கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எல்லோருக்கும் இருக்குது. எனக்கு இருக்கிற மாதிரி நிறைய செய்தியாளர்களுக்கு நிறைய இந்த தளங்களில் வேலை செய்கிறவை இருக்கும். இல்லை நேற்று பார்த்தால் இப்படி தான் சொல்கிறார். என்ன மாதிரி கேட்டதுன்னா, கூவண்ணாவை மாற்றி சூவண்ணாண்டு போட்டு கூத்தாடி வெட்டைக்கு அந்த சூவண்ணா போட்டு அப்படி இருக்கும். எவ்வளோ அருவருப்பான ஒரு ஆள்னு சொல்லுங்க பாப்போம். மற்ற பாயில் வர்றது இவங்க சோறு தின்றாங்களா, வேறு ஏதாவது தின்றாங்களா, இதுக்கெல்லாம் வேறு எவ்வளோ சொல்லுகளை பாவிக்கலாம், நாகரிகமாக எவ்வளவு சொல்லுகளை பாவிக்கலாம். இப்படி தன்னை ஒரு இழிவாக ஒரு யூடியூப் சேனலில் இருந்து ஒருத்தர் இப்படி என்னை விமர்சனம் செய்கிறார் அல்லது என்னை பற்றி குறைச்சி கதைக்கிறார் என்று சொல்லலாம். அதுக்கு பட்டம் சொல்லணுமெண்டு இல்லை. இவர் செய்யாத குற்றம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். போலீஸ்காரோட முரண்பட்டு குற்றம், டிசிசி மீட்டிங்கில் போனால் தேவையில்லாத கதைகளை கதைச்சு அதில் உள்ளவர்களோடு எல்லாம் சத்தம் போட்டு குற்றம் சொல்லுவார். எல்லோரும் அடங்கி நடக்கணுமெண்டு, தனக்கடங்கி நடக்கணுமெண்டு சொல்லி அங்கே போய் ஒருத்தருக்கும் அடங்கி நடக்கிறதில்ல. தான் எழுந்த மானத்தில் வந்தபடி கதைச்சு கொண்டிருப்பார். முழு பார்வையாளர்கள், அந்த கூட்டத்தை நடத்துகிறவர்கள் அத்தனை பேருடைய முரண்பாடு. பிறகு வெளியில் போனால் துவக்கெடுத்து சுட்டு போடுவேன் என்று சொல்லி துப்பாக்கியை காட்டுற அளவுக்கு எல்லாம் வந்திருக்கிறார். தூக்கி அடிப்பேன் என்று சொல்லி ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினர் நாயே தூக்கி அடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை விட போன இடமெல்லாம் அவர் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல முரண்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். சாப்பிட போன இடத்துல அங்கே அடிதடியில் போய் முடிஞ்சிருக்குது. எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை இல்லாமலுக்கு அர்ஜுனா ராமநாதன் வெளியில் வந்தது கிடையாது. அவர் சொல்லிக்கொண்ட குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டதாகவும் ஒன்றும் இல்லை. ஒரு குற்றமும் நிரூபிக்கப்பட்டதாக இல்லை. துப்பாக்கி எடுத்து நீட்டி கொண்டு போய் ஒரு பெண்ணை சுடப்போற நாயே, சுட்டு போடுவன் நாயே என்று சொன்னவர், அது கூட என்ன மாதிரி என்று கேட்டால் அந்த காணி ஒரு இராணுவ கட்டுப்பாட்டு காலத்தில் இருந்த காணி, அந்த பெண்ணுக்கும் காணி பக்கத்தில் இருந்திருக்குது, இவருக்கும் பக்கத்தில் காணி இருந்திருக்குது. எல்லைகள் எல்லாம் மூடி மறைச்சு காடு வளர்ந்து போயிருந்திருக்குது. அந்த இடத்துல துப்புரவு செய்து கொண்டிருந்த அர்ஜுனா ராமநாதனுடைய ஆக்கள், துப்புரவு செய்து கொண்டு இருந்தவர்கள் இந்த பெண்ணுடைய காணிகளையும் கால் வச்சு கொண்டு இதை செய்ய அந்த மனுஷன் நினைச்சிருக்குது தங்களோட காணியையும் ஆக்கிரமிக்கிறவங்களை இதை செய்கிறாங்களோ தெரியாண்டு நினைச்சிருக்கக்கூடும். அல்லது அவருடைய காணிகளையும் ஒரு ஒரு அடியை கூடுதலாக அர்ஜுனா ராமநாதனுடைய ஆக்கள் ஆக்கிரமிக்கிற மாதிரி துப்புரவு செய்திருக்கலாம். இப்படி ஒரு முரண்பாடு வந்திருக்குது. அப்படி வந்த பொழுது அந்த நேரம் என்ன செய்திருக்கணும் என்றால், இவரோட பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு நாட்டில் உள்ள உயர்ந்த சபையில் இருக்கிறவர், அந்த இடத்துல போலீஸாரை வரவழைச்சு அதுக்கான காரண காரியங்களை விளங்கப்படுத்தி அந்த பெண்ணை வெளியில் விட்டுருக்கணும். அதை போட்டு அந்த பொம்பளைக்கு தூக்கி காட்டி சுட்டு போடுவேன் நாயே என்று சொல்லி ஒரு மரியாதை இல்லாமல் கதைக்கிறார். அப்படியே ஒரு கதைக்கக்கூடிய ஒருவர் தான் அர்ஜுனா ராமநாதன் ஆக இருந்து கொண்டு இன்றைக்கின் பாருங்கோ
ஒரு நாளைக்கு 10-15 வீடியோ போடுறார். அதில் நல்ல வருமானம் வருதுண்டா செய்து போட்டு போ, அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் ஆக்களை அவதூறு பரப்பி கொண்டு தான் வந்து வீடியோக்களும் வருது. ஒரு அரசியல்வாதியும் நல்லவர்கள் இல்லை என்று சொன்னால் அது என்ன மாதிரி? அல்லது அவர்களுடைய குற்றங்களை எடுத்து சொல்லணும். இப்போ நாங்கள் வந்து இந்த மீடியாவில் இருக்கிற நாங்கள் ஒருவரை பற்றி விமர்சிக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கான காரணங்களை எடுத்து வச்சு தான் விவாதிக்கிறோம். நான் வந்து ஸ்ரீதரனுடைய ஒரு வாலாம் இருந்துட்டு போட்டுக்கு ஸ்ரீதரனையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் 2 பேரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும். அவர்களை நான் அவர்களுடைய நடவடிக்கைகளை பெருசாக விமர்சிக்கிறேன் இல்லை என்று சொன்னால் அவர்கள் விமர்சிக்கிற அளவுக்கு நடக்க இல்லைன்றது தான் கருத்து. மற்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை பெருசாக விமர்சித்ததில்லை, இளங்குமரனை விமர்சித்ததில்லை, ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியை நான் பெருசாக விமர்சித்ததில்லை. மற்ற இன்னொருத்தர் இருக்கிறார், இன்னொரு டாக்டராக இருக்கிறார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவரை நான் பெருசாக விமர்சித்தது கிடையாது. அதே போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரனையும் நான் விமர்சித்திருக்கிறேன். மற்றும்படி நான் விமர்சித்த ஆக்கள் எல்லாம் யாருன்னு கேட்டால் டக்ளஸ் தேவானந்தா, சுமந்திரன், மற்றது புலட் சித்தார்த்தன், இவர்களை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்திருக்கக்கூடும். அதே போல அர்ஜுன ராமநாதன். அப்படி நடவடிக்கைகளை பொறுத்து தானே விமர்சனங்கள் வாரது. அதை விட்டு போட்டு தனிப்பட்ட முறையில் இவர் தன்னை விமர்சிக்கக்கூடாது, மற்றவர்களை எப்படி விமர்சிக்கிறார், இவர் ஸ்ரீதரனுடைய வால் என்று சொல்கிறதெல்லாம் ஒரு அழகாகவா இருக்கும். இதெல்லாம் எனக்கு ஒரு விளம்பரமும் எனக்கு ஒரு 4 பேரை பார்வையாளரை கூட கொண்டு வந்து தர்றதுக்கு தான் முடியும். மற்றபடி எனக்கு குறைஞ்செல்லாம் போகாது. போகாட்டி கூடி பரவாயில்ல. எனக்கு இன்றைக்கு நல்ல வருமானம் இருக்குது. வருமானத்தோடு தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த யூடியூப்பை நம்பி இருக்கே இல்லை. அதுக்கு நான் வேணுமெண்டா ஒரு நாளைக்கு சும்மா இருந்து கொண்டு கண்ட பாட்டில் கதைச்சு கொண்டே இருக்கலாம். கதைச்சு கொண்டு ஒரு 2 மணித்தியால வீடியோ 1 மணித்தியால வீடியோக்குள்ளே போட்டு கொண்டிருக்கலாம். பார்க்குறவன் பேர் பார்க்காட்டி விடுன்னு சொல்லி போட்டு 6வது இல்லை வருவினம் தானே பார்த்தா எனக்கு கூட காசு வரும். நான் அப்படி செய்கிறது இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ போடுவேன். அல்லது நல்ல கண்டென்ட் கிடைச்சால் ஒரு வீடியோவோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறது உண்டு. சமீபத்தில் எல்லாம் நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தபடியால் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வீடியோக்குள்ளே போட இல்லை. அங்கே போய் சும்மா எலும்பி போட்டிருக்கலாம். அல்லது இந்த தெருக்காட்சிகள் போக்குவரத்து காட்சிகளை எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கலாம். நான் அப்படி ஒன்றும் செய்ய இல்லை. அர்ஜுனா ராமநாதனுக்கு வேறு வழி இல்லை. அவருக்கு காசு தேவைப்படுது. வெளிநாட்டிலேருந்து கொடுக்குற காசுகள் எல்லாம் நின்று போச்சு போல் இருக்குது. அப்போ வீடியோக்களை போட்டுட்டாலும் ஆக்களை இம்சப்படுத்தி ஆக்களை எல்லாம் படுமோசமாக விமர்சனம் செய்து வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறார். அவர் நினைக்கிறார் தான் விமர்சனம் செய்து போடுறதெல்லாம் தனக்கு ஆதரவாக மக்கள் ஆதரவாக திரும்ப அப்படி ஒரு நாளும் திரும்பாது. இப்போ கொஞ்ச நாளாக தேசிய தலைவர் காணத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரியும். தேசிய தலைவரை குறைச்சி ஒரு தரம் மதிப்பிடவும் இல்லை, குறைச்சி ஒரு நாளும் சொல்கிறதும் இல்லை. அது இல்லாட்ட மனதில் இருக்கின்றதை நினைச்சு கொண்டு தேசிய தலைவரை புகழ்ந்தோன்னா தனக்கு ஏதாவது நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறார். அதெல்லாம் நினைச்சே பார்க்க தேவையில்லை. தேசிய தலைவர் யார், அவருடைய இடம் என்ன, இவருடைய இடம் என்னன்றதெல்லாம் மக்களுக்கு நிறையவே தெரியும். நான் சொன்ன மாதிரி இந்த இலங்கையில் இருக்கிற இந்த 2 கோடி சொச்சம் மக்களில் ஒரு 200-250 பேர் இவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். இவருடைய நடவடிக்கைகள், இவருடைய ஜோக்குத்தன்மான கதைகள், இவருடைய நகைச்சுவைகளை பார்க்குறதுக்கு இருக்கக்கூடும். அது அவர்கள் அதில் கொமெண்ட்கள் எழுதி கொண்டிருப்பினும் அல்லது ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிரானாக்கள் எல்லோரும் இருப்பினும் தானே இருப்பினும் அவர்கள் ஏதாவது இவருக்கு ஆதரவு தெரிவிப்பினும் தவிர தேசிய தலைவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் இவருக்கு ஆதரவு தெரிவிப்பினும் என்று இவர் நினைத்தால் அது வீண்தனமான ஒரு எண்ணம் தான் என்று சொல்லிக்கொண்டு காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் கொல்லாச்சிறகை விரித்து ஆடினாற் போலவே கல்லாதான் கற்ற கவி. அதோடு நான் இன்னும் சொல்கிறதை திரும்ப இன்னொரு முறை சொல்லிக்கொள்கிறேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா மற்ற எண்ணம் போல் வாழ்வு. இதை வடிவாக புரிஞ்சு கொண்டாலே அர்ஜுனா ராமநாதன் போன்ற அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் காத்திரமான நடவடிக்கைகளை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள், உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும், என்னுடைய செய்தி பற்றி ஒரு எண்ணம் ஒன்று உங்களுக்கு தெரியும். அந்த எண்ணத்தை பற்றின கருத்தை தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவிட்டு கொண்டு ஒரு லைக் பண்ணி நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.